வணக்கம். ஸ்ரீவிகா ஃபார்முக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு தூயமல்லி நெல் கயிறு பிடிச்சி நட்ட நாற்று முறை இது 30 நாள் ஆகுது நட்டு கயிறு பிடிச்சி நட்டுருக்கோம். பாருங்களேன், நேராக நல்லா தெரியுது பாருங்க. இதனால களை அவ்வளவா வரல, களைச்சி விட்டுட்டோம். இது இப்பயே நாங்கள் ஒரு தடவை களைச்சி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழமும் உப்பும் போட்டு நல்லா கரைசல் பண்ணி தான் நாற்று நட்டோங்கிறதால அவ்வளவா களை வரல. திரும்பவும் இதுக்கு இப்போ தூரமாக பார்த்தீங்கன்னா இது பக்கத்து நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஓட்டிட்டு இருக்காங்க. எங்க தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்துக்கிறாங்க. நாங்கள் இங்கே சுற்றி எல்லாருமே மருந்து போடுறாங்க, கெமிக்கல்ஸ் போடுறாங்க. நாங்கள் மட்டும்தான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இங்க பக்கத்திலேயே எங்ககிட்ட இருந்து தண்ணி எடுத்துக்கிறதால எங்களுக்கு டபுள் பங்கு ட்ரிபிள் பங்கு நிறைய சத்துக்கள் போட வேண்டியதா இருக்கு. ஈயக்கரைசல் போன தடவை ஈயக்கரைசல் காமிச்சோம் இல்லையா, அந்த ஈயக்கரைசல் தான் இப்போ ஊத்திட்டு இருக்காங்க தூரமா. அப்புறம் பஞ்சகவ்யம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்தம் எல்லாம் எது ஊத்தினாலும் 2 மடங்கு ஊத்த வேண்டியதா இருக்கு. அவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, தண்ணி அப்படியே எடுத்துக்கிறாங்க. டியூப் போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னாலும் இது பண்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லா கெமிக்கல். இங்க நம்ம போடுற சத்து, மண் வளம் எல்லாமே கொஞ்சம் அங்க போயிடுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பாருங்களேன், நம்ம இயற்கை விவசாயம் பண்றதால நிறைய நத்தைகள் பாருங்க, எவ்வளவு நத்தைகள் இருக்கு பாருங்களேன். அவ்வளவும் மண்புழுக்களும் நத்துகளை மட்டும்தான் இருக்கும் எங்க ஃபார்ம்ல ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா நம்ம கெமிக்கல்ஸ் போடாதால நத்தைகள் அவ்வளோ இருக்கும். நண்டும் நிறைய இருக்கும். இங்க எல்லாரும் சொல்றாங்க மீன் கூட ஓட விடலாம் அப்படின்றாங்க. அதுக்கு நாங்க இன்னும் முயற்சி செய்யல. நத்தைகள் பாருங்க எவ்வளவு நிறைய இருக்கு பாருங்க. இது நாங்க போடுற இயற்கை உரத்துல அவ்வளோ விளைஞ்சிருக்கு. நிறைய இதோட சத்தால கூட நிறைய நல்ல ஈல்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷமா தொடர்ந்து நாங்க இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றதால நிறைய நத்தைகள் இந்த வாட்டி நத்தைகள் நண்டுகள் நிறையவே வந்திருக்கு. தூரத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஈயக்கரைசல் ஊத்திட்டு இருக்காங்க. அப்படியே தரைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதால, தண்ணி வழியா ஊற்றணும் அப்படிங்கிறதால போய் கேன்ல போய் ஊத்திட்டு வர சொல்லிட்டோம். ஏன்னா தண்ணியில கொடுத்துட்டு இருந்தா பக்கத்து கழனிக்கு போயிடுதுங்கிறதால இப்பயே நிலத்துல அப்படியே நிக்கிற மாதிரி ஊத்தி விட்டுருங்க, மடையை கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால தூரத்துல ஈயக்கரைசல் ஊத்திட்டு இருக்கோங்க. அடுத்த வாரம் போய் மீன் அமிலமும் பஞ்சகவ்யமும் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த வாரம் தேமோ கரைசல், அதாவது முளை விடும் போது தூரத்துல பாருங்களேன் ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. வரப்போரமா ஊத்திட்டு அந்த மடையை கட்டி விட்டுருவாரு அவரு. அடுத்தடுத்த வாரம் தேமோ கரைசல், ஜீவாமிர்தம் அப்படின்னு ஒண்ணா ஊத்தி விட்டுருவோம். மடையை நல்லா கட்டிட்டு பண்ணணும். சுத்தி எல்லாரும் கெமிக்கல்ஸ் பண்றதால இங்க நாங்க எங்கலேருந்து பாதுகாக்கிறதுக்காக நிறைய 2 மடங்கு இயற்கை விவசாயத்தால பண்ண வேண்டியதா இருக்கு. 2 மடங்கு ஊத்த வேண்டியதா இருக்கு, தண்ணி எடுக்காம. இது